புகைப்பிடித்தால் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துவதால் உடனது கேடு, உயிரை கொல்லும். அப்டேட் பண்ணுறேன். என்ன பிளான் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும். நாங்கள் ஒரு லொக்கேஷன் வந்தால் கஸ்டமர் லொக்கேஷன் இருக்காங்க. இன்னைக்கு ஸ்லாட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 8 to 11 சகச்சின்னு தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த தண்ணியும் பத்தல. மக்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து எங்கே லோடு எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டிமார்ட் தான் எடுத்திருக்கேன். நம்ம கூட வந்து நம்ம பிரேம் இவர் தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறாரு. டோட்டலாக ஒரு 10 டெலிவரி இருக்குது. இன்றைக்கி டாஸ்க் பார்த்தீங்கன்னா நம்ம 12 மணிக்குள்ளே முடிக்கணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock ஆகுது. வித்தின் 3 hours இந்த டெலிவரி முடிச்சுட்டு நம்ம ரிட்டன் இங்கே வரணும். இதுதான் இன்றைக்கி டாஸ்க்கு. போகிற வழியில் ரூட் எப்படி இருக்குது, டிராஃபிக் எப்படி இருக்குதுன்னு எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ என் மேலே நம்பிக்கை வச்சு இதை நான் ட்ராவல் பண்ண போகிறேன். இன்றைக்கி மண்டே அதுவுமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கரணை சிக்னல் வந்து ஃபுல்லாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10. பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி வந்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரு. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து லிஃப்ட் இல்லைன்றாரு. மேலேருந்து கீயை வந்து நம்ம கிட்டே தூக்கி போட்டார். இது ஓப்பன் பண்ணிவிட்டு செம்ம வெயிட்டு இதை தூக்கிட்டு செகண்ட் ஃப்ளோர். அதுவும் சொல்கிற விஷயம் இருக்குது. எப்படி சொல்லுவேன் பா, செகண்ட் ஃப்ளோர் வாப்பா, கொஞ்சம் செகண்ட் ஃப்ளோர் வந்து டெலிவரி பண்ணி சொல்கிறதில்ல, ஆர்டர் போடுறாரு. என்ன பண்ணுறது, இந்த போல் வேலையில் வந்து இவ்வளோ நடக்க தான் செய்யும். இதெல்லாம் சகச்சின்னு தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் ஆர்டர் முடிச்சாச்சு. இப்போ 2வது ஆர்டர் போய்ட்டுருக்கோம். ஊருக்குள்ளே போகிறதுனால எங்களுக்கு டிராஃபிக் எதுவும் பெருசாக தெரியல. ஆனால் வெயிலும் இன்றைக்கி சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்குது. லாஸ்ட் 5 நாள் இருந்த வெயிலோட இன்றைக்கி ஓரளவு ரொம்ப பரவாயில்ல. ஸோ இந்த வெயில் வரத்துக்குள்ளே நாங்கள் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் டெலிவரி முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகணும் அப்புக்கு. இந்த வேலையில் வந்து ஒரு இரிட்டேட்டான விஷயம் என்னென்னா, கரெக்டாக வந்து நம்ம ஒரு லொக்கேஷன் வந்து பின் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு போவோம். பட் அந்த லொக்கேஷனில் போய் நின்னா கண்டிப்பாக வந்து அது ப்ராப்பர் அட்ரஸாக இருக்காது. கஸ்டமர் வந்து வேறு லொக்கேஷனில் இருப்பாங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் லொக்கேஷனை வந்துடணும். அதுதான் நம்ம ரொம்ப இரிட்டேட்டான விஷயம். ஏன்னா டைம் வேஸ்ட்டு, டீசல் வேஸ்ட்டு, நம்மளுக்கு டென்ஷன் தான் இன்க்ரீஸ் ஆகும், பிபி இன்க்ரீஸ் ஆகும். இது போல் வந்து நிறைய வந்து தப்பு நடக்கும் இந்த வேலையில். இதெல்லாம் வந்து சகச்சிங்கன்னு மூவ் பண்ணிட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். செகண்ட் ஆர்டர் மாரியே அந்த 3வது ஆர்டரும் தப்பாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் கூட டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், ஒரு 1/2 hour. அதுவும் இதே பிரச்சனை தான். நாங்கள் ஒரு லொக்கேஷன் வந்தால் கஸ்டமர் ஒரு லொக்கேஷன் இருக்காங்க. கூட வந்தவரும் வந்து சொல்கிற அளவுக்கு எதுவும் வேலை செய்ய மாட்டாப்புல. எனக்கும் வந்து இரிட்டேட் ஆகுது. டைம் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. இதை முடித்தா நான் அடுத்த லோடு போகணும். தேவையில்லாமல் வந்து இன்றைக்கி இங்கே மாட்டி ஒரு வழியாக வந்து 3 ஆர்டர் முடிச்சிட்டோம். இப்போ 4வது ஆர்டர் வந்திருக்கோம். இங்கே ஆனால் கரெக்டான லொக்கேஷன் தான் வந்திருக்கோம். ஆனால் ப்ராப்பராக அந்த இடத்துக்கு வர முடியல. ஏன்னா லொக்கேஷன் ரொம்ப ராங்காகவே இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் உள்ளே போய் கேட்டு வர போயிரு. இப்போ வந்து ப்ராப்பரான ஒரு ஆர்டர் இப்போ தான் வந்திருக்கும். கரெக்டான லொக்கேஷன் கொடுத்துறாங்க. இது 5 ஆர்டர் முடிச்சிருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:50. ஸோ இன்னும் ஒரு 1 hour நான் இன்னும் 5 hour முடிக்கணும். பட் இதுவே வந்து 2 hour ஆகிடும். இன்னும் 1 hour நம்மளால் முடிக்க முடியுமா தெரியல. கரெக்டான லொக்கேஷனில் தான் கரெக்டாக முடிக்கலாம். ஏன்னா இவங்க கொடுக்குற ப்ரெஷரில் வண்டியை ஓட்ட முடியல. இந்த வேலையே எடுக்கக்கூடாது. டெலிவரி வேலை வந்தாலே ஒரே தொல்லை தான். ஸோ டோட்டலாக வந்து இப்போ நாங்கள் ஒரு 7 ஆர்டர் முடிச்சிட்டோம். 7 ஆர்டர் முடிச்சுட்டு இன்னும் எங்களுக்கு ஒரு 3 ஆர்டர் இருக்குது. 3 ஆர்டரும் ரொம்பவே சிக்கலாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு ஆர்டரு பள்ளிக்கரணை மேடவாக்கத்துலேருந்து வடக்கப்பட்டு போனோம். அதுக்கப்புறம் வந்து 2 ஆர்டர் திருப்பி ஜெயச்சந்திரன் வந்துட்டு அங்கேருந்து நம்ம சிவன் கோவில் போயிட்டு உள்ளே என்ன ஃப்ளாட் நேம் தெரில, அங்கேருந்து உள்ளே ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. இந்த 3 ஆர்டர் தான் வித்தின் 1/2 hour முடிக்கணும். அதுதான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்களும் எப்படி போய்ட்டு முடிக்கலாம். டிராஃபிக் வர டைம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்கூல்ஸும் வந்து இப்போ ஆஃப் டே இல்லை இன்றைக்கி ஒரு நாள். அதனால் வந்து டிராஃபிக்கை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கணும். 1/2 hour முடிக்கணும் எங்கள் டாஸ்க். கரெக்டாக இப்போ வந்து மேடவாக்கத்துலேருந்து டுவர்ட்ஸ் வந்து கோயிலம்பாக்கம் ரோடு வந்து போக போகிறோம் வடக்கப்பட்டு. இங்கெல்லாம் இப்போ டிராஃபிக் இல்லை. ஸோ இந்த பிரிட்ஜில் இருந்தால் நம்ம ரைடு கட் பண்ணி போக போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து கிட்ட வந்துட்டோம். இங்கே மெட்ரோ ஒர்க்கு போயிட்டு இருக்கிறதுனால டிராஃபிக்கை வந்து ஏம் பண்ணி வந்தோம். பட் மேக்ஸிமம் டிராஃபிக் இல்லை. ஈவினிங் டைம் தான் டிராஃபிக் நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம முடிஞ்சளவு மேக்ஸிமம் ஸ்லாட்டை வந்து மார்னிங்கே வந்து முடிச்சா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் மோடி அவர் இங்கே சென்னைக்கு வர்றதுனால 3 மணிக்கு மேலே வந்து ஹெவி டிராஃபிக் ஆகணும்னு ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்த தண்ணியும் பத்தலை, சுத்தமாக காலியாச்சு. வெயிலும் வந்து காலைல இருந்த மாதிரி இல்லை. இப்போ ரொம்ப வந்து வெயில் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம வண்டியில் வந்து உட்காரும் போது தெரியுது அவ்வளோ ஹீட் ஏறுது இந்த வெயிலில். காலையில் வந்து அப்படி தெரியல. இப்போ போக போக வெயில் அதிகமாகிட்டே வருது.
டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:20 ஆகுது. இப்போ 9வது ஆர்டர் வந்து கொடுத்து முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் தான் இருக்குது. அது நியர்பை பள்ளிக்கரணை உள்ளே போக வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட அதுக்குன்னே ஒரு 1/2 hour ஆகிடும் போல். பார்ப்போம். மேக்ஸிமம் 2 மணிக்குள்ளே முடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிராஃபிக் இல்லை, வெயில் அதிகமாக இருக்குது. முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு போகும்போது ரெஸ்ட் 40 கிலோ இருக்குது. 40 கிலோ இருக்குது. மிர மறைக்குது. நல்லபடியாக வந்து இப்போ வந்து 10வது ஆர்டர் முடிச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 1:45. நம்ம 12 மணிக்குள்ளே முடிக்கணும்னு பார்த்தோம். சாரி 12:45க்குள்ளே முடிக்கணும்னு பார்த்தா ஆனால் முடியல. 1 hour எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. நம்ம முடிச்சிட்டோம். முடிச்சுங்க வந்து இப்போ ஒர்க்கு வேலை முடிஞ்சவுடனே இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஷூட் வந்திருக்கோம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டில் என்ன சொல்கிறதுன்னா ஒரு லைட் செட்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். என்ன ஷாட்டுன்னு தெரியல, டைலாக்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரக்டர் இதுக்கு அப்புறம் தான் வந்து ரெடி பண்ணுவார். பாருங்க ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, என்னன்னே தெரியல. பட் டைலாக் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நான் பேஸ் பண்ணி பிளான் பண்ணுவேன். ஒரு கேமராமேன் ரெடி ஆகிட்டாரு, அசிஸ்டன்ட் கேமராமேன் ரெடி ஆகிட்டாரு, அசிஸ்டன்ட் டேரக்டரும் ரெடி ஆகிட்டாரு. இன்னைக்கு டே எப்படி இருக்குல்ல அது போயிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு ஸ்லாட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 8 to 11. ஸோ அந்த ஸ்லாட் படி தான் இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா சில்னஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ப்ளஸ் அதுவும் கொசு எதுவுமே இல்லை இன்றைக்கி. அது ஒரு பெரிய பெனிஃபிட்டு. நேற்று உட்காரவே முடியல. ஒரு 10 minutes ஷூட் பண்ணாங்க. ஒரு 1 hour 2 hours உட்கார. கண்டினியூக்கு எந்த பைக் வச்சுருந்தீங்க? கண்டினியூக்கு எந்த பைக் வச்சுருந்தீங்க? இருக்குது ஸ்ரீநாத். ஸோ இவர் டேரக்டர் எனக்கு கொஸ்டின் கேட்குறாரு என்ன பைக் வச்சுருந்தீங்கன்னு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் அப்டேட் நான் கொஞ்சம் வச்சு அப்டேட் பண்ணுறேன். என்ன பிளான் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும். அன்னைக்கு நைட்டு கொஞ்சம் நஞ்ச டேக் இல்லைங்க, ஏகப்பட்ட டேக்கு. ஏன்னா ஹீரோ வந்து அதிகமான டைலாக்கை வந்து மிஸ் பண்ண. ஏன்னா பெரிய டைலாக்கு இதில் யாருக்கும் வந்து பெருசாக எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ஸோ அதனால் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி ஹோல்ட் பண்ணி டைலாக் சொன்னார். நிறைய கட்டு போனாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் நிறைய டேக் வர போக ஆரம்பிச்சிச்சு. அன்றைக்கி நாங்கள் நினச்ச மாரி அந்த பிளான் நடக்கலை. ஏன்னா ஒரு 8லேருந்து 9 மணிக்குள்ளே முடிக்கலாம் பார்த்தோம். ஏகப்பட்ட மேக்ஸிமம் அன்றைக்கி நைட்டு வந்து முடிஞ்ச அளவு நாங்கள் வந்து எங்களோட வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தை போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முடிஞ்ச அளவு டைம் சேவ் பண்ணுற அளவுக்கு நிறைய கட்டு போனார் டேரக்டர். கட்டு போயிட்டு எங்களே சேவ் பண்ணி கொடுத்தாரு. அப்படி தான் நாங்கள் சொல்லணும். அன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒஸ்ட்டான டேவாக அமைஞ்சுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா ஒரு புதுசாக நிறைய விஷயம் அன்றைக்கி நைட்டு நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா சினி ஃபீல்டுனா இப்படி தான் இருக்குமான்னு ஒரு சில பேசிக்லாம் எனக்கு சொல்லி கற்றுக்கிட்டேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஆக்டிங்னா என்னன்னு லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இதில் கேமரா ஆங்கிளை பற்றி கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.